கரூர் சம்பவம் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட சதி என்பதை மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாவேகா தரப்புல இருந்து வாதங்களாக முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்னொன்று எஸ்ஐடி வந்து ஹைகோர்ட் போட்டாங்க இல்லையா, அந்த ஆர்டரை ரத்து செய்யணும்னு கேட்டிருக்காங்க. கூடவே என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் தப்பிச்சுலாம் ஓடலை. இப்போ ஆதவர்ஜன் அவர்களும் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு இல்லையா, 15 நாள் வந்து நாங்கள் மௌனமாக இருந்துட்டோம், இப்போ பேச வேண்டிய நேரம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கட்டாயப்படுத்தியதில் தான் அங்கிருந்து சென்றோம். எஸ், இங்கே இருந்தால் லா அண்ட் இஷ்யூ ஆர்டர் ஆகிடும், ஸோ நீங்கள் கிளம்புங்கன்னு போலீஸ் எங்களை வலியுறுத்தினாங்க, அதனால தான் நாங்கள் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, நாங்கள் இம்மீடியட்டாக அடுத்தடுத்து வந்துட்டு நாங்கள் போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும்னு கேட்கும் போது எங்களுக்கான பெர்மிஷன்ஸ் டினை ஆகிட்டே இருந்ததுன்ற விஷயமும் அவங்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஐ திங்க் டிஜிபியை பார்த்து அவங்க மனு கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த விஷயம் அந்த இடத்துல. ஸோ கூடவே என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் ஹைகோர்ட் கேட்டிருந்தாங்கல்ல, ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், அந்த வாகனத்தை ஏன் இன்னும் பறிமுதல் பண்ணலை அப்படின்னு கேட்டதுக்கான ஒரு இது விஷயமா இங்கே என்ன ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பரப்புரை வாகனம் அருகே நிறைய வாகனம் வந்துச்சு, பட் அதில் இடிச்சது என்னவோ ஒரு வாகனத்தின் மீது தான் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேஸில் விஜய் அவர்கள் எதிர் மனுதாரரே கிடையாது.